எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 61வது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 6வது வசனம் என்னன்னா, பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே. இது திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, ராமானுஜர்கிட்ட சொல்றா. இது மாதிரி இருந்தேனோ, நான் இந்த ஊரை விட்டு போகாதேன்னு ராமானுஜர் சொல்றார். அவங்க கிளம்புறா இல்லையா, அதுக்கு கிளம்புறதுக்கான காரணம் சொல்றா. நான் இது மாதிரிலாம் இல்லைன்றது, நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்றது. அதை சொல்றதுதான் இது. பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போல. கண்டாகர்ணனை போல பிணவிருந்தாயிட்டேனா பெருமாளுக்கு, நான் இந்த ஊர்ல இருன்னு சொல்றீங்களேன்னு. ஒன்னொன்னா பெரிய அவளோட ஞானம் ராமானுஜருக்கு அப்பதான் புரியுது. ஒன்னொன்னா சொல்ல சொல்ல ரொம்ப ஈர்ப்பாயிடுறாரு. அவன் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவளையும் ஒரு சிஷியனாக்கி, அவரோட சிஷியனாக்கிற, அவ வீட்டுல சாப்பிட்றாரு, எல்லாம் பண்றாரு. அவ கூட ரொம்ப அதுக்கு அங்கிருந்து அதுல இருந்து அவளை தன்னுடைய குரூப்ல அடைக்கலம் பண்ணி கொடுத்துடுறாரு அவளுக்கு. அத சொல்றா. இதை சொல்றா. இந்த கண்டாகர்ணன் கதை என்னன்றது இப்ப நம்மளுக்கு தெரியணும். கண்டாகர்ணனை போலன்னு சொல்லிட்டா இல்லையா. கண்டாகர்ணன்றது ஆக்சுவலா ஒரு பிசாசு. பிசாசு ஒரு மனுஷன் கிடையாது, பிசாசு. கண்டான்னா மணி. கண்டா கண்டா கண்டான்னா மணி. கோயில்ல கூட பாத்தீங்கன்னா கண்டான்றது மணி, கர்ணன்றது காது. இவன் இந்த பிசாசு கண்டாகர்ணன் சிறந்த சிவபக்தன். சிவபக்தின்னா எல்லை மீறிய சிவபக்தி. சிவனுக்கே எல்லாம் அர்ப்பணம்னு அப்படியே சிவன் அர்ப்பணம். நாராயண நாமம் காதுல விழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பெருமாளோட அதுக்காக தான் என்ன பண்றான், 2 காலையும் 2 மணி, பெரிய மணியை கட்டி தொங்க விட்டுருவானா. இவன் நடக்கும் போதெல்லாம் மணி அடிக்கிறது இல்லையா. மணி அடிக்கும் போது அந்த நாராயணனை பத்தி யாராவது சொன்னா காதுல கேட்காதான். இவன் ஈஸ்வரன் கிட்ட போய் நின்னா அந்த மணி அடிக்கிறது நின்னுடும். ஈஸ்வரனை தியானம் பண்ணுவானா. அந்த மாதிரி ஒரு அவனோட இது எதுலையுமே கரெக்டா உறுதியா இருக்கிறதுன்றது அவன்கிட்ட இருக்கு. ஈஸ்வரன் மேல ரொம்ப பக்தி, ஈஸ்வர பக்தி ஜாஸ்தி. இவனுக்கு என்னன்னா, பிசாசாவே இருக்கான், அலைஞ்சுட்டு இருக்கான், எப்படா மோட்சம் கிடைக்கும்னு ரொம்ப கஷ்டப்படுறான். மனசுக்கு எப்படியாலும் மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் என்ன பண்றான், ஈஸ்வரனை நோக்கி தியானம் பண்றான். ஈஸ்வரனை நோக்கி. பிசாசுன்னா கூட அவன் முற்பிறவியில் அவன் ஒரு ரிஷி. அவன் தெரியாம ஒரு மானை கொண்டு விடுறான். ஒரு ரிஷியா இருந்தாலும் ஒரு மானை கொல்றதுக்கு காரணமாயிடுற. என்ன பண்றாரு, அரசன் வருவான். புன்மலன்னு ஒரு அரசன். அவன் வருவான். அவன் வரும்போது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கேட்பான். கேட்கும்போது என்ன பண்றாரு இந்த ரிஷி, அதோ அங்க தெரியறத அந்த மரத்துக்கு கீழே சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்கு, நீ சாப்பிட்டு கோருன்ற. அங்க இவன் என்ன பண்றான், அந்த மரத்துக்கு கீழே பார்த்தா ஒரு மான் மிஞ்சிட்டு இருக்கு. உடனே அரசன் என்ன பண்றான், நீ அந்த மானை தான் ரிஷி சொல்றாருன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து அம்பு விட்டு அந்த மானை கொண்டுடுறான். மானை கொண்டுட்டு அந்த மானை சுட்டு இறைச்சியாக்கி சாப்பிட்டுறான். சாப்பிட்ட உடனே அந்த மான் என்ன பண்ணுறது, அருவமானா உருவம் இல்லாம ரிஷி கிட்ட, நீ எல்லாம் பண்ண, நீ தான் என்னை காப்பிச்சு கொடுத்த. நான் காடு, இது காட்டுல மரத்துக்கு படுத்துட்டு இருக்கிறது என்னோட இடம், என் இடத்துல நான் படுத்துட்டு இருக்கேன். ஆனா நான் அவனுக்கு உணவுன்னு நீ என்னை காப்பிச்சு விட்ட. ஆனா ரிஷி அதை காட்டல, அந்த மரத்து மேல இருக்க பழத்தை சொன்னார். ஏன்னா நீ காமிச்சதுனால தான் அவன் அங்க வந்தான். அதனால நீ பைசாசமா போக கடவுதுன்னு அந்த மானோட உயிர் சபிச்சுடுறது. சபிச்ச உடனே அந்த இவர் பிசாசு ஆயிடுறார். அந்த அந்த அரசன் அந்த மானை சுட்டு சாப்பிட்டு போயிடுறான். இது இப்படி இருக்கு. அந்த பிசாசு தான் இப்ப கண்டாகரனா சுத்தின்னு இருக்கு. ஈஸ்வரன் கிட்ட கேட்கும்போது ஈஸ்வரன் என்ன பண்றாரு, ஆமா இவர் கேட்ட உடனே பிரசன்னமாகிறார். இவருக்கு கண்டாகரனுக்கு பிரசன்னமாகி என்ன வேணும்னு கேட்கிறார். நான் இப்படியே விசாசா எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்கிறது, எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது மோட்சம், ஏன்னா முற்பிறவியில விஷயம் இல்லையா, அதனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த நல்ல செயலோட வாசனைகள்லாம் இருக்கும். அப்ப ஈஸ்வரன் சொல்றார், சிரிக்கிறார். உடல் ஆரோக்கியத்துக்கு சூரியனையும், ஞானம் அதாவது அறிவு, நல்ல அறிவு கிடைக்கிறதுக்கு என்னையும், மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஜனார்தனையும் துதிக்கணும். நீ ஜனார்தனனை துதின்ற. ஜனார்தனன்றது இவன் மோட்சம் தான் பிறவி இல்லாத போறது இல்லையா. ஜனார்தனன்றது ஜனி அர்த்தனன், அதான் அதுக்கு அர்த்தம். ஜனார்தனன்றதுக்கு அர்த்தம் ஜனி அர்த்தனன். ஜனின்னா ஜனிக்கிறது, பிறப்பு. அர்த்தனன்னா அதை இல்லாம பண்றவன். அர்த்தனன்னா அந்த பிறப்புன்றதை இல்லாத பண்றவன். பிறப்புன்றதை இல்ல அறுத்து விடுறதுன்றது என்ன அர்த்தம், பிறவி கொடுமையிலிருந்து நம்மளை அறுத்து விடுறது. அதனால தான் பேர் ஜனார்தன். மகாவிஷ்ணுக்கு ஜனார்தனன்ற பேர் அதனால்தான். பிறவி கொடுமையிலிருந்து உங்களை அறுக்கிறது யாருன்னா மகாவிஷ்ணு.
அப்படின்னு அதனாலதான் அவருக்கு பேர் ஜனார்தனன் வந்து வச்சிருக்கா. மகா இதுல என்னன்னா உங்களுக்கு எடுத்து விடுபவர் ஈஸ்வரன் தான் சொல்றாரு மகாவிஷ்ணு கிட்ட. ஈஸ்வரன் தான் மகாவிஷ்ணு வந்து சொல்றாரு இல்லையா மகாவிஷ்ணு கிட்ட போன்னு. அப்ப நீ என்ன மகாவிஷ்ணு கிட்ட போக சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் ஈஸ்வரன் என்ன சொல்றார், ஒரு நேரத்துல வந்து எனக்கு மகாவிஷ்ணு சிறந்த பக்தனாகவும் எப்ப என்ன அடிமுடி தெரியாத பாதாளமும் தலையும் பூமி வராக அவதாரத்துக்கு பூமியை தோண்டிட்டு போனதா ஒரு ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கோவில்ல எல்லாம் போனீங்கன்னா, நான் சொல்றதை கவனிங்க, அதை பண்ணுங்க கரெக்டா. கோவில்ல போனீங்கன்னா, ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு பின்னாடி நேரா பின்னாடி பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர்னு ஒண்ணு இருக்கும். அந்த லிங்கோத்பவரை நல்லா உத்து பாத்தீங்கன்னா மேல அன்னமும் கீழே வந்து ஒரு பன்றி உருவமும் போட்டுக்கும். அதுதான் ஈஸ்வரனோட உருவம். அடிமுடி காணாத மகாவிஷ்ணு வந்து வராகாவதாரத்துக்கு பூமியை நோட்டிக்கு போனதாகவும், ஈஸ்வரன் வந்து பிரம்மா வந்து அன்னப்பறவையா எடுத்துட்டு தலைமுடியை காட்டுறதுக்கு போனதாகவும் ஒரு சரித்திரம் இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி. அதுதான் அந்த லிங்கோத்பவர்னு இருக்கும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா பின்னாடி. அது மாதிரி இப்ப இவர் என்ன ஈஸ்வரன் சொல்ல, ஒரு காலத்துல வந்து ஒவ்வொரு நேரத்தில் நாங்க 2 பேரும் சமமானவங்க. எனக்கு அவர் பக்தனாகவும், அவருக்கு ஈஸ்வரன் மகாவிஷ்ணு வந்து எனக்கு சிறந்த பக்தனாகவும், அதே மாதிரி நான் வந்து மகாவிஷ்ணுவுக்கு சிறந்த பக்தனாகவும் எத்தனையோ தடவை இருந்திருக்கோம். உதாரணமா சொன்னீங்கன்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வந்து பார்வதி தேவி என்கிட்ட வந்து இந்த இவ்வளவு பெரிய 1000 நாமத்தையும் சுருக்கி சொல்றதுக்கு என்ன வழின்னு கேட்கிறா. பார்வதி தேவியும் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமத்தை வந்து ஈர்க்கப்பட்டு அவளே வந்து அதுல வந்து அதை சொல்லணும்னு அவளுக்கு ஆசை இருக்கு. ஆனா அதே நேரத்துல என்ன பண்றா, ஒரு தாய் உள்ளோன்றதுனால அவ என்ன பண்றா, எல்லா ஜனங்களும் ஈஸியா சொல்றதுக்கு வழியை சொல்லுங்க, இவ்வளவுத்த உட்காந்துட்டு சொல்ல முடியுமா, பிற்காலத்தில் நம்மளாம் இது மாதிரி ஓடிட்டே இருப்போன்றதெல்லாம் தெரியும் போல இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல உட்காந்து சொல்ல மாட்டோன்றது அதை ஓரளவுக்கு அடிச்சு எல்லாரும் இந்த ஜனங்களுக்கு வந்து பாமர ஜனங்களுக்கு வார்த்தையெல்லாம் நுழையாது வாயில. ரெண்டாவது எல்லாம் கஷ்டப்பட ஜனங்க, ஏழை ஜனங்க, நேரம் இருக்காது. அது மாதிரிலாம் வர நேரத்துல அவங்க வந்து ஈஸியா மகாவிஷ்ணுவை சொல்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்றாராம். கேட்கலாம் ஈஸ்வரன் கிட்ட. உடனே ஈஸ்வரன் தான் அதை சொல்றாராம். ஈஸ்வரன் வந்து மகாவிஷ்ணுவோட பரம பக்தன்றதுக்கு இந்த இடத்துல உதாரணம் சொல்ற, ராமராம ராமேதி. அதுதான் ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வருது பாருங்க, சகஸ்ரநாமத்தை துல்லியம் ராமநாம வரானு. அது சொல்றதுக்கு அதுதான். ராமநாமத்தை சொல்லுங்க. ஒரு தடவை ராமநாமத்தை சொன்னீங்கன்னா 10 பேரை சகஸ்ரநாமத்துல 10 பேரை சொன்னதுக்கு ஈக்குவல். மறுபடியும் இன்னொரு ராமராமன் சொன்னீங்கன்னா 10 × 10 100 பேரை விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 100 பேரை சொன்னதுக்கு ஈக்குவல். ராம ராம ராமன் 3வது ராம சொன்னீங்கன்னா 100 × 10 1000 தரம் 1000 விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னதுக்கு ஈக்குவல். ஆக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 1000 நாமங்களையும் நீங்க ராம ராம ராமன் சொன்னீங்கன்னா போறோம், 1000 சகஸ்ரநாமத்தையும் சொன்னதுக்கு ஈக்குவல் ஆயிடும். அதனால நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்லுங்கன்ட்டு பார்வதி கிட்ட சொல்ற. பார்வதி நமக்காக பார்வதி கேட்டா அது பார்வதிக்கு சொல்றதில்ல, நமக்கு சொல்றது. நமக்கு சொல்ற பார்வதி கிட்ட சொல்றதா. அப்ப உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வருது பாருங்க, அதை சொல்ற அந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றா, இவன் வந்து மகாவிஷ்ணுவோட சிறந்த பக்தன் வந்து ஈஸ்வரன் தான். சிறந்த முதல் பக்தன் ஈஸ்வரன் தான். அவர் ஸ்ரீராமராம சொன்னார். அது மாதிரி கண்டா உடனே அவன் சொல்ற, அதை சொல்லிட்டு நான் வந்து மகாவிஷ்ணுவோட பக்தன், அதனால நீ வந்து மகாவிஷ்ணு பாரு. ஆனா மகாவிஷ்ணு இப்ப வரப்போறாருங்க என்கிட்ட, என்ன பாக்கிறதுக்கு இப்ப வருவார். நீ அவர்கிட்ட உன்னுடைய மோட்சத்தை வேண்டி கேட்டேன்னா உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வரன் சொல்ற சரின்னு காத்துட்டு இருக்கான். உடனே காதில் இருக்க மணியை கட்டி வச்சிடறான். சின்சியரா எதுலயும் செய்யறது ரிஷி இல்லையா, அதனால முற்பிறவி ரிஷி இல்லையா, அதனால வந்து தன் காதில் இருக்க அந்த கட்டி வச்சிடறான். முற்பிறவியில ரிஷி, இந்த பிறவில பிசாசு. காதில் இருக்க மணியை கட்டி வச்சுட்டு அதுல இருந்து கிருஷ்ணனோட ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சிடறான். கிருஷ்ணனையே நினைச்சுன்னு மனசுல உருகிட்டு கிருஷ்ணன் எப்படி இருப்பாருன்னு கேட்கறான் ஈஸ்வரன் கிட்ட. அப்படியா, சரி கிருஷ்ணன் எப்படி இருப்பாருன்னு கேட்கறான். மகாவிஷ்ணு எப்படி இருக்காருன்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு, ஈஸ்வரன் சொல்றது செந்தாமரை பாதம். செந்தாமரை பாதம் வந்து செந்தாமரை பாதம், தங்கச்சலங்கை, காலில் தங்கச்சலங்கை கட்டிட்டு போறான். கரிய திருமேனி, கருப்பான திருமேனியாம். இடையில் ஒட்டியானம், சிக்கிடை, சின்ன இடையம், பட்டு பீதாம்பரம் கட்டிட்டு போறான். நாபி கமலம், நாபியில வந்து கமலம் தாமரைப்பூ இருக்குமா. உருண்டு திரண்ட தோள்கள் எல்லாம் வளர்ந்து இருக்குமா. உருண்டு திரண்டு திரட்சியோட இருக்குமா. அகண்ட மார்போட இருப்பாராம். சங்கு சக்கரம் கையில வச்சுட்டு இருப்பாராம். கையில சங்கு சக்கரம் இருக்கும். அது மகாவிஷ்ணுவோட உருவத்தை பாதத்துல இருந்து பூரா சொல்லிட்டே வரால. ஏன்னா சங்கு கழுத்து வந்து சங்கு கழுத்துனா சின்னதா இருக்க கழுத்து, சங்கு கழுத்துன்னு சொல்லுவாங்க.
சங்கு கழுத்து, செங்கனி வாய், வாய் வந்து நல்ல சிறந்த பழம், சிறந்த சுவைக்கக்கூடிய நல்ல பழமாவளைய வாயா செங்கனி வாய். தீர்க்கமான மூக்கு. தீர்க்கம்ன்றது உங்களுக்கு என்ன அர்த்தம்னா முழுமையான, தீர்க்கம்ன்றது முழுமையான நிறைவானன்னு அர்த்தம். சாதாரணமாக அதனால்தான் இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்ததுன்னா அவங்க ஷார்ப்பா இருப்பாங்கன்னு இந்திரா காந்தி மூக்கு சொல்லுவாங்க. அதுக்கு இந்திரா காந்தி கொஞ்சம் மூக்கு நீளமா இருக்கும், அதனால தீர்க்கமான மூக்கு இருந்ததுன்னா அவங்க ஷார்ப்பா இருப்பாங்க. எதையும் வந்து டக்குனு பிக்கப் பண்ணிக்கிறது, செயல்படுத்துறது எல்லாத்துலயும் ஒரு ஆளுமை அவங்க கிட்ட இருக்கும். அது மாதிரி முத்து போன்ற வெள்ளை பற்கலாம், பல்லு முத்து போல இருக்கான். செந்தாமரை கண்கள், கண்ணு வந்து செந்தாமரை கண்ணு வந்து செந்தாமரை போல இருக்குமா. பரந்த நெற்றி, நெற்றி நல்லா அகலமா இருக்குமா. கஸ்தூரி திலகம், நெற்றியில வந்து கஸ்தூரி திலகம் இருப்பாராம். சுருள் கேசம், முடி வந்து சுருள் சுருளா இருக்குமா கேசம். அதே மாதிரி திருமுடி கிரீடம், மயில்பீலி கிரீடம் வந்து கிரீடம் வச்சுருப்பாரா, அதுல மயில்பீலி இருக்குமா. மொத்தத்துல மன்மத ரூபன்னு ஈஸ்வரன் மகாவிஷ்ணுவை பத்தி அந்த கண்டாகரணன் கிட்ட சொல்றார். உடனே கண்டாகரணன் என்ன பண்றான், மனசுல அந்த உருவத்தை அப்படியே வடிச்சுக்கிறான். அதுக்குள்ள பார்த்தது இல்லையா மகாவிஷ்ணுவை, ஏன்னா அவன் சுத்தமா ஈஸ்வர பக்தன் தானே. மகாவிஷ்ணுல விடக்கூடாதுன்றதா கட்டிட்டு இருக்க அந்த மணியை கட்டி வைக்கிறான். அடுத்தது என்ன பண்றான், மகாவிஷ்ணு ஈஸ்வரன் சொல்லிட்டாரு, ஈஸ்வர பக்தன் இல்லையாவும் ஈஸ்வரன் சொன்ன உருவத்தை அப்படியே மனசுல உருவம் பண்ணிக்கிறான், உருவாக்கிறான். உருவாக்கிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிடும். கிருஷ்ணன் ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணனுக்கு தெரியறது கண்டாகரணன் ஜபிக்கிறான்னு. உடனே கிருஷ்ணன் போறாருங்க கைலாயத்துக்கு போற மகாவிஷ்ணு ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு போறப்ப இவன் வழியில் இருக்கான் இல்லையா, பார்த்துறான். பார்த்த உடனே கிருஷ்ணனை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு புரியல அவனுக்கு. என்ன பண்றான், கையில இருக்கிற சூலத்தால பக்கத்துல ஒரு மகரிஷி அங்க இருக்காரு, அவரை ஒரு குத்தி அவரை கொத்துவீரும் கொலைவீருமா மகாவிஷ்ணுக்கு முன்னாடி போட்டுரும். கண்ணனுக்கு முன்னாடி போட்டு அவரை சரணாகதியை அடைஞ்சிடும். ஐயோ திட்டுறாரு கிருஷ்ணன் கேட்கிறாரு, அவருக்கு என்ன தெரியுது, அவர் தானே எல்லாம் மாய கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியலையா, என்ன நீ இது மாதிரி பண்ணிட்டியா, ரிஷியை குத்தி போட்டியா அப்படின்றார். உங்களுக்கு உணவு கொடுக்குறேன், ஆதாரம் கொடுக்குறேன், அதுக்கு தான் எப்பயுமே உபகாரம். பெருமாள் கோயிலுக்கு போனீங்க நான் உபகாரம் எடுத்து போகணும்னு தெரியுமா, பார்த்து கேட்டுருக்கீங்களா. உபகாரன்றது ஏதாவது எடுத்து போகணும். நான் ரொம்ப நாள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வாங்கி அந்த முந்திரி பருப்பு கல்கண்டால எடுத்து போக முடியல. அதோடு இல்லாமல் நான் வந்து அந்த இந்த கோவிலுக்கு போயிருந்தப்ப சிக்கலுக்கு பக்கத்தில் வெள்ளியங்குடி போயிருந்தப்ப அங்கே இவர் வந்து அந்த பட்டாச்சாரி வந்து முழு முந்திரி பருப்பு தான் கொண்டு வரணும், உடைச்சது கொண்டு வரக்கூடாதுன்ட்டார். நான் எடுத்து ஒரு மாதிரி ஆகிட்டு அப்புறம் முந்திரி பருப்பை எல்லாம் பொறுக்கிட்டு மீதியை கொடுத்தேன் அவர்கிட்ட. உடைச்ச முந்திரி அவர் ஏன் நைவேத்தியம் பண்ண மாட்டேன்ட்டாருன்னா, அதில் அந்த உடைச்ச முந்திரியில் ஒரு பகுதியை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது கோயிலில் பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆகிக்கலாம். அப்போ ஒரு பொருளை உடைச்சி ஒரு இதை வந்து ஒரு ஆகாரம் பண்ணி அதை கொஞ்சத்தை எடுத்து வேற ஒருத்தர் எந்த உருவில் சாப்பிட்டோ இல்லை வேற எங்கேயாலும் கோவிலில் நைவேத்தியம் பண்ணிட்டோ மீதியை கொண்டு பண்ணுறது வந்து மிச்சத்தை கொண்டு இந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண மாதிரி ஆகும். அதனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். முழு முந்திரியாக இருந்தால் கொண்டு வாங்கன்ட்டார். ரங்கநாதனுக்கு தெரியும், நானும் ரங்கநாதன் தான் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல. அது மாதிரி அந்த நம்ம மோகனோட ஊர், அது கேஷ்ல இருந்தாரு அந்த மோகனோட ஊர், அங்கே போயிருந்தோம். அங்கே அது மாதிரி பண்ண அது மாதிரி நைவேத்தியம். அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, உபகாரம்னு இல்லாத போகவே கூடாது கோயிலுக்கு. வந்து ரங்கநாதனுக்கு தெரியும், நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையில் எடுத்துன்னு வருவேன். திராட்சை முந்திரி கல்கண்டெல்லாம் போட்டு, கல்கண்டு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பாதம் அதெல்லாம் உடச்சி போட்டு எல்லாத்தையும் போட்டு கொண்டு போவேன். அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல கோயில்களுக்கு போகும்போது எடுத்துன்னு போக முடியாது. அதனால உபகாரம்னு எடுத்துன்னு போனோம். பெருமாள் வரும்போதே உங்கள் கையில் என்ன இருக்குது, என்ன சாப்பிட கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாராம் குழந்தை மாதிரி. அதே மாதிரி நீங்கள் எதை கொடுத்தாலும் உகந்து சாப்பிடுவாராம். அதனால கோயிலில் பார்த்தீங்கன்னா பட்டாச்சாரியார் வந்து கிருஷ்ணன் வந்தவுட அந்த பட்டாச்சாரியார் அர்ச்சகப்படும்போது பார்க்குறீங்க, அர்ச்சக பிராத்தீனன்னு பேர். பெருமாளுக்கு வந்து அர்ச்சக பிராத்தீனன்னு பேர். பிராத்தீனன்னா விரும்புவார்னு அர்த்தம், விரும்பி உண்பவர்னு. அவர் சொல்றதை கேட்கிறவர், அர்ச்சகர் சொல்றதை கேட்பாராம், அர்ச்சகர் கொடுக்கறத சாப்பிடுவாராம். அதனாலதான் நீங்க அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சகர்கிட்ட சொல்றோம் பார்த்தீங்களா, யார் நீங்க யாருன்றது சொல்றீங்க இல்லையா, நீங்க யாருன்றது சொல்றீங்க இல்லையா அவர்கிட்ட, அர்ச்சக பிராச்சீனன் தான் நீங்க என்ன யாருன்றது அவர்கிட்ட சொல்றீங்க இல்லையா. அந்த கோத்திரம் குலம் கோத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை படுத்து கொடுப்போம். நீங்க யாருன்னு கௌசி கோத்திரம், அந்த எங்க கோத்திரம் நான் சொல்லும் போதே அதான் சொல்லுவேன். அந்த பேரு நம்ம நாமம் அதெல்லாம் சொல்லணும். எல்லார் பேரையும் நம்ம என் பேரையும் கோத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லி பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணும்போது, பெருமாளுக்கு பண்ணும்போது. அதுதான் அர்ச்சக. அதை அவர் சொன்ன போய் சொல்லுவாராம், இவர் வந்திருக்கார்
இந்த கௌசிக கோத்திரத்துல பிறந்த மூல பூச நட்சத்திரத்துல பிறந்த ஸ்ரீகிருஷ்ணன் மணிவண்ணன் வந்து உங்ககிட்ட அர்ச்சனை படத்தை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்காரு, நான் ஆகாரத்தை காட்டு வரேன். அதை காட்ட உடனே பெருமாள் அதை சாப்பிட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார்ன்றதா ஐதீகம். அதுதான் அர்ச்சனை. இப்ப நம்ம பேரு கோத்திரம் சொல்றது, பேரு கோத்திரம் நட்சத்திரம் கேட்கறது அதுக்குதான், நம்மள யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. அதை பண்ணுவாராம். அது மாதிரி கொடுக்கறதா, அது மாதிரி கொடுப்பாராம். அது மாதிரி இப்ப கொடுக்கறத சாப்பிடுவாராம். பெருமாள் வந்து எனக்கு தனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டாராம், உங்களுக்கு என்ன ரொம்ப விருப்பமோ அந்த பொருளை அவர் கொடுக்கணுமோ, அவரை பொறுத்து கொடுத்து சாப்பிட சொல்லணுமோ. அது மாதிரி அவர் ஆகாரம் அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. நீங்க என்ன சாப்பிட்டாலும், அதனால என்ன பண்ணினாலும், என்ன சாப்பிட்டாலும் பெருமாளுக்கு நைவேத்தியம் மட்டும் சாப்பிடணுன்றது அதுதான் காரணம். இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு படைச்ச அந்த அதை தான் நம்ம சாப்பிடணும். அந்த படைச்சது தான் அது வந்து இறைவன் சாப்பிட்ட எச்சல். இறைவனை சாப்பிட சொல்லிட்டு அவர் சாப்பிட்ட அப்புறம் அதுல அந்த எச்சில், அந்த எச்சிலை நம்ம ஆகாரமா பிரசாதமா விட்டுறது தான் எதையும் சாப்பிடணும். இல்லாத சாப்பிட்றது வந்து பணத்தை சாப்பிட்றதுக்கு ஈக்குவலா, இல்லாத பெருமாளுக்கு பண்ணாத சாப்பிட்றது வந்து வெறும் பணத்தை சாப்பிட்றதுக்கு ஈக்குவலா வந்து அந்த இதுல கொடுத்துருக்கு. மகா விஷ்ணு புராணத்துல பிரம்மாண்ட புராணம்னு ஒன்று இருக்கு. அதுல ஒரு பிரம்மாண்ட புராணத்துல இந்த இது வரும். இந்த மாதிரி இப்போ பணத்தை எதையுமே தெய்வத்துக்கு படைக்காத சாப்பிட்றது வந்து பணத்தை சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். இவன் என்ன பண்ணிடுறான், குத்துயிர குலமா பாதி உயிர் இருக்கும்போதே அந்த ரிஷியை மகாவிஷ்ணு காலில் போட்டுறான். போட்ட உடனே மகாவிஷ்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஏன்னா இவன் பிசாசு, இவன் என்ன சாப்பிடுவானோ அதை படைக்கிறான் மகாவிஷ்ணுவுக்கு. பிள்ளைக்கறி இட்டார நம்ம சிறுத்தொண்டர் சிவனுக்கு அது ஒரு விதம். இது வந்து இவன் பிசாசு, இவனுக்கு என்ன இவர் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறான். எடுத்து கொடுத்த உடனே பெருமாள் என்ன பண்றார், அனுகிரகம் பண்றார். அந்த கண்டாகர்ணனுக்கு வந்து கொடுக்குறார். அப்ப அந்த கண்டாகர்ணனோட தம்பி பக்கத்துல இருந்து சேவிக்கிறான், அவனுக்கும் மோட்சத்தை கொடுக்குறார், இவனுக்கும் மோட்சத்தை கொடுங்க கேட்கிறார். அதான் பாகவதன் கேட்டான்னா அதையும் செய்வாராம், பாகவதனுக்கு செய்வாராம். பாகவதன் யாரையாவது கை காட்டி கேட்டா அவனுக்கும் செய்வாராம், ஆச்சாரியன் கை காட்டி செய்வனுக்கு செய்வாராம். அதான் இந்த இடத்துல வந்து ஆச்சாரிய பக்தியும் தெரியுது நமக்கு. ஈஸ்வரன் இது பண்றான் இல்லையா, இவன் ஈஸ்வர பக்தர் இல்லையா, ஈஸ்வரன் வழிகாட்டினது தான் மகாவிஷ்ணு சேவின்னு. அதனால ஆச்சாரியன் சொன்னதுக்காகவும் செஞ்சாராம். இவன் கண்டாகரனோட தம்பி பக்கத்துல இருந்தானா. பக்தன் வந்து யார கை காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கீழே துடிச்சிருந்தா ரிஷி, அவர் கேட்கிறார், என்ன நான் எனக்கு இல்லையா மோஷம், உனக்கும் உண்டு, நான் வந்து துடிச்சிருந்து கேட்டம் உண்டு. ஏன்னா நீ போன ஜென்மத்துல நீ ஒரு ரிஷியா இருந்த, நீ ஒரு ரிஷியா இருந்த அந்த அரசனுக்கு வந்து நீ வந்து சாப்பிடறதுக்கு கேட்டப்ப நீ மானை காமிச்சு விட்ட, அதனால மானுக்கு அப்பயே மோட்சம் கிடைச்சிருத்து. நீ அந்த மானை காமிச்ச தப்பு பண்ணதுனால உனக்கும் அந்த பிறவியே மோட்சம் கிடைச்சிருக்கும், கிடைக்கல. அந்த மானை காமிச்ச தப்பு பண்ணினதுனால உனக்கு எவ்வளவு நாள் நீ உயிர் வாழ்ந்த, உனக்கும் மோட்சம் உண்டுன்னு அவருக்கும் மோட்சம் கொடுக்குறான். ஆக அதான் இதுதான் பிழைவிருந்திட்டேனோ கண்டாகரனை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை 6வதா சொல்றது. இந்த மாதிரி இப்ப நான் என்ன பணவர்த்தாயிட்ட அந்த பெருமாளுக்கு திருக்கோளூர் பெருமாளுக்கு நான் பண்ணேன் அதை இல்லையே, அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும், அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணிடல, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றாராம் ராமானுஜர்கிட்ட. இப்படியாக இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தோட 6வது பிரவசனத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் இருக்கு. தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.